السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أقيموا الصلاة وآتوا الزكاة. قال نبينا صلى الله عليه وسلم: ينهانا أن نصلي فيهن أو نقبر فيهن موتانا حين تطلع الشمس بازغة حتى ترتفع إلى آخره، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இவ்வுலகத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. நமது நோய்கள் அனைத்திற்கும் முழு ஷிஃபா பெற்ற நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக கபூல் செய்து மௌத்தினுடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணமாகக்கூடிய மௌத்தாகக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டு இது. 11வது மாதமான துல்காதாவுடைய மாதம் பிறை 3 முதலாவது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, சமீபத்துல நேற்று சாயங்கால பொழுதுல இருந்து இப்போ வரைக்கும் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று, ஒரு நடிகனை பார்த்து விட்டு ஒரு பெண் பிள்ளை அழுகிறது. எல்லாருமே பார்த்திருக்கீங்க போல தெரியுது, மண்டையாட்டுறது பார்த்தா. நம்மளுடைய மார்க்கம் எதை கற்றுத்தருகிறது, நாம் எதற்காக வேண்டி அழுகணும், தனிமையில் இறைவனை நினைத்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இன்னொன்னு சொல்லுவாங்க. போர்க்களத்துல தன்னுடைய உடம்புல இருந்து ரத்தம் வடியும் அளவிற்கு எதிரிகளிடம் போரிடுகிறார் பாருங்க, அந்த மனிதருக்கு என்ன சிறப்பு கிடைக்குமோ அதே சிறப்பை அல்லாஹ் யாருக்கு தர்றான்? தனிமையில இருந்து இறைவனுக்காக வேண்டின்னு சொல்லி இறைவனை பயந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சார். இவங்களுக்கு இந்த 2 பேருக்குமே என்ன சிறப்பு அப்படிங்கிறத கியாமத் நாள்ல நாளைக்கு நாம எல்லாரும் ஒரே மைதானத்துல நிற்போம் பாருங்க. அந்த மைதானத்தில் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த 2 பேருக்கும், மொத்தம் 7 நபர்கள், அதுல இந்த 2 பேரை மட்டும் நான் கம்பேரிசத்துக்காண்டி சொல்றேன். 2 பேரையும் நான் ஒப்பு செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உயிரை தியாகம் செய்யறது, ரத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், கடுமையான விஷயம். அதற்கு ஈக்குவலாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, தனிமையில இறைவனை பயந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் வடித்தவர். இவருக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னா, சூரியன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிக சமீபத்துல இருக்கும், ரொம்ப சுட்டரிக்கும் அப்படிங்கிறது அந்த ஹதீஸினுடைய பொருள். அதன் காரணமாக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தாற்போல் வேர்வையில முங்கிக் கொண்டிருப்பார்கள். ரொம்ப பயங்கரமான அழுத்தத்துல இருப்பாங்க மனிதர்கள்.
அந்த மாதிரி சூழ்நிலையில அல்லாஹால ராகத்தாக ஒரு 7 விதமான நபர்களை தன்னுடைய அரிசுக்கு கீழே அமர வச்சிருப்பான். ராஜ சிம்மாசனத்துக்கு கீழே அமர்றதற்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த 7 நபர்கள்ல 2 பேர் யாருன்னா, இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய ரத்தம் சிந்தியவர், இன்னொன்னு இறைவனை பயந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் சிந்தியவர். இந்த ஒரு துளி கண்ணீர் சிந்திய லேசான இந்த விஷயத்தை அடைந்து கொண்ட நல்லவர்களாகவாவது அல்லாஹாலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஒரே ஒரு சொட்டாவது கண்ணீர் வடிப்போமா இன்ஷா அல்லாஹ்? தனிமையில இறைவனை பயந்து ஏதாவது ஒரு பாவம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் செய்யும் போது நம்மளுடைய உள்ளுணர்வு தூண்டும் தானே, செய்யாத அப்படின்னு ஒரு மனசு நம்மகிட்ட உள்ள இருந்து ஒண்ணு சொல்லுமா இல்லையா? சொல்லணும், சொல்லத்தான் செய்யும், யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கதவை சாத்திட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பாவங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய உள்ளத்துல ஒரு உறுத்துதல் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படும் பாருங்க. அந்த உறுத்துதல் அப்படிங்கிறது அது ஒரு மலக்கினுடைய ஒரு சாயல். ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அந்த மனிதனோடு ஒரு மலக்கும் என்ன செய்கிறார்? உருவாக்கப்படுகிறார். ஒரு ஷைத்தானும் அந்த மனிதனோடு சாட்டப்படுகிறான். ஒரு மலக்கும் சாட்டப்படுகிறார், ஒரு ஷைத்தானும் சாட்டப்படுகிறான். அப்புறம் இந்த 2 பேரும் கூடயேதான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்லது செய்யும் போது செய்யன்னு தூண்டக்கூடியதுதான் மலக்கினுடைய அந்த சாட்டுதல். செய்யாத ஒரு தர்மம் செய்ய போறேன்னா அதை செய்ய விடாம தடுக்கிறது அப்படிங்கிறது தான் யாருன்னா ஒரு ஷைத்தானுடைய சாட்டுதல். புரியுதுங்களா? இது எப்போதுமே அந்த மனிதனோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இறைவனை பயந்து பாவம் செய்யும் பொழுது எப்படி அந்த மலக்கினுடைய பேச்சை கேட்டு பாவத்தை செய்யும் போது செய்யாத அந்த மலக்கு தடுப்பாரு. அப்ப அந்த தூண்டுதலுக்கு ஏற்பட்டு நாம் தனிமையில அது ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு, ரப்பே உனக்காக இந்த பாவத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லி நாம் அது போன்று ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளிடத்துல நடந்துச்சுன்னு சொன்னா அதுவே போதும் நாம் அரிசிக்கு கீழே இருப்பதற்கு. நம்மள்ட்ட யாராவது அது மாதிரி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள இங்க உள்ள பேங்க் பேலன்ஸ் சொல்லல, இது மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் போன்று எத்தனை சொட்டு கண்ணீர்கள் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனா இன்னைக்கு நாம் வளர்க்கக்கூடிய இளவல்கள், நம்மளுடைய இளம் சிறார்கள், நம்மளுடைய வாலிப பெண்கள் உள்பட எதற்காக அழுது கொண்டு இருக்கிறோம் வீடியோல பாக்குறோம். என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கக்கூடிய நடிகனை நான் பார்த்து விட்டேன் அப்படின்ட்டு போன்ல பேசிக்கிட்டு அழுதுகிட்டு போறத ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு விடுறான். அது வேற யாராவது ஒரு பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, புர்காவினுடைய கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க? நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு டெமோக்கள். அங்கங்க வெளில வேற மாற்றார்கள் அது மாதிரி புர்கா போட்டுட்டு செஞ்சிருக்க கூடாது, இருந்துட்டு போகுது. வேற யாரும் செஞ்சுட்டு போனா பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தவர்களுடைய திருத்துதல் அப்படிங்கிறது, ஒவ்வொருவரையும் நாம் சரி செய்தல் என்பது நம்மளுடைய வீட்டில இருந்து நாம துவங்கணும். அப்படித்தானே? நம்மளுடைய வீடுகள்ல இருந்து நம்மளுடைய அந்த திருத்துதல் அப்படிங்கக்கூடிய சரிப்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்மளுடைய வீடுகள்ல இருந்து நாம ஆரம்பிக்கணும். பொம்பளை பிள்ளைகளினுடைய விஷயங்களே இந்த அளவுக்கு இருக்குன்னா ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே ரமதான்ல கூட சொல்லியிருந்தேன். போலீஸ் ஆய்வாளர்களுடைய அறிக்கையில முக்கியமானது போதையினுடைய விஷயங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் முஸ்லிம் சிறார்கள். இதை நம்ம என்ன செய்ய, யார்கிட்ட போய் நாம முறையிடுவது? எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு என்னைக்காவது அவர்களோடு தோளோடு தோல் உட்கார்ந்து ஃப்ரெண்டா நம்ம என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா விஷயங்களா? அந்த மாதிரி நாம நடந்து கொண்டோம்னு சொன்னா பசங்க கொட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கான். அவனுக்கு முழுசா கொட்டிடுவான் எல்லாத்தையும். பிள்ளைகள் விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு உண்மையான நட்பு இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், தவித்து கொண்டு இருக்கிறான். பசங்க போறான். ஒரு பெத்த தகப்பன் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துகிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ளை கொட்டிடுவான். அந்த மாதிரி நாம என்ன செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, இந்த உலகம் தானாகவே பிள்ளைகளுக்கு எது எது தேவையில்லையோ அதை பூரா கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம் தேவையானதை பார்த்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல்களில் நாம் நம்மை அமைத்துக் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. நம்மளுடைய எதுக்காக இதை நாம சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, எதை தெரிஞ்சுக்கிடணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்வங்கள் நம்ம இடத்துல சுத்தமா கிடையாது. நம்மள இருக்கக்கூடிய பெரியவர்களில் கூட நிறைய நபர்களுக்கு எந்த நேரத்தில் தொழுவது கூடாது அப்படிங்கிறது முழுவதுமாக தெரியல. தொழக்கூடாத நேரம், தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இபாதத்தை நம்ம கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வர்றோமா இல்லையா?
தொழுகை நம்மள எவ்வளவு உயரத்துக்கும் கொண்டு போகும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்துல இப்படி சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா, அது தடுக்கும், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆபாசமான கெட்ட விஷயங்களை அவனை விட்டும் அது தடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். உறுதியாக தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல இருந்து தெளிவுபடுத்துகிறான். ஆனால் அந்த தொழுகை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த தொழுகை எத்தனை நபர்களுக்கு முழுவதுமாக நமக்கு தொழுகை தெரியும்? எத்தனை நபர்களுக்கு தொழக்கூடாத நேரம் எது என்பதாவது தெரியுமா? இன்னைக்கு காலையில நம்ம பஜர்ல இருக்கும்போது 2 வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. வந்து தொழுகிறதுக்கு தக்பீர் கட்ட போறாங்க. இன்னும் பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஏன் இந்த நேரத்துல தொழுக கூடாது அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்கிறாங்க. சோ அப்ப தொழுகக்கூடாத நேரங்கள் ஒன்று இருக்குது அப்படிங்கறது கூட நமக்கு என்ன செய்யல, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியல அப்படிங்கறத தான் நான் அதுல இருந்து விளங்கி கொண்டேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக அந்த ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க. அதற்கு முன்னாடி வசனத்தை நாம பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி தருவான். கிதாபம் மௌகூத்தா அப்படின்னு சொல்லுவான். தொழுகை அப்படிங்கிறது இருக்குது, அதனுடைய நேரத்தில் அதை செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுவான். கிதாபம் மௌகூத்தா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது, அது கரெக்டா அந்தந்த நேரத்துலதான் நம்ம தொழுகணும் அப்படிங்கிற செய்திய நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தெளிவுபடுத்துவான். அப்ப அந்தந்த நேரத்துலதான் தொழுகணும் அப்படிங்கும் பொழுது தொழுகக்கூடாத சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. அந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவித்துக் கொண்டே வரக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்றாங்க, சமிஅத்து உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு உக்பத் இப்னு ஆமிர் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூலு ஸலாத்து ஸாஅத்தின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹானா அன் நுஸல்லிய ஃபீஹின்ன அவ் அன் நக்புர ஃபீஹின்ன மௌதானா. 2 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 3 நேரங்கள் இருக்கிறது. அந்த 3 நேரங்களில் நாங்கள் தொழுவதையும் எங்களில் மூத்தானவர்களை அடக்கம் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. மூத்தாக்களை அடக்கம் செய்யறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க அந்த நேரத்துல போய். அதே மாதிரி அந்த 3 நேரங்களில் எங்களை தொழுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அப்ப 3 நேரத்துல தொழுக கூடாது அப்படிங்கறது நமக்கு தெரியுதா? 3 நேரங்களில் தொழுகக்கூடாது. இந்த மக்தபு ஏண்ட ஓதுற பிள்ளைங்களும் இங்க நிறைய இருக்கிறதுனால தொழுகக்கூடாத நேரத்தினுடைய பாடத்தை இன்னைக்கு அசருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கேட்பேன். இப்ப சொல்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு இன்னைக்கு அசர்ல வந்து சொல்ல முடியும். சரியா? ஹாஜா ஞாபகத்துல இருக்கட்டும். அக்மல் இருக்காரா? கவனம் இருக்கணும். அப்ப தொழுகக்கூடாத நேரங்கள் அந்த 3 நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தொழுகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்மள மூத்தா போன மூத்தாக்களை அந்த நேரத்துல கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடாது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தடை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திய அந்த சஹாபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 3 நேரங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லும் போது, ஹீன தத்லுஉ ஷம்ஸு பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபிஅ, சூரியன் உதிக்க ஆரம்பித்ததிலிருந்து முழுவதுமாக வெளியே வர்ற வரைக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. சூரியன் இப்ப ஒரு பந்து மாதிரி, ஒரு பால் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி சூரியன் வெளியே எட்டி பார்க்குதுன்னு சொன்னா இப்படி உதிக்க ஆரம்பித்ததுல இருந்து முழுசா அந்த சூரியன் வெளியே வர்ற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெளியே எட்டி பார்க்கறதுல இருந்து முழுவதுமாக அந்த சூரியன் வெளியே தெரிகிற வரைக்கும், முழு வட்டமும் வெளியே தெரிகிற வரைக்கும் அப்படின்னு பொருள். அப்ப இந்த மாதிரி சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் முழுசா வெளியே வர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கறது நம்மளுக்கு கணக்கிட்டு சொல்லும் பொழுது சொல்றாங்க, சூரியன் முழுவதுமாக தன்னுடைய உடலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரே ஒரு தடவை ஷிஃப்ட் பண்றதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா? எவ்வளவு நிமிஷம் ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. அப்ப இந்த 20 நிமிஷம் அப்படிங்கிறது சூரியனுடைய கணக்குகள்ல, அதாவது நம்மளுடைய சரியத்தினுடைய பிரகாரம் தகீகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையில இருந்து சூரியன் இன்னொரு நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு 20 நிமிடங்கள் பிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உதிக்க ஆரம்பித்தது முதல் முழுவதுமாக உதித்து முடிப்பதற்கு அந்த சூரியன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 20 நிமிஷம். இத அக்யூரேட்டா அந்த காலத்திலேயே கணக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளவு டெக்னாலஜி நிறைஞ்ச இந்த காலத்துல கூட எவ்வளவு துல்லியமாக பார்த்தாலும் 19 நிமிஷத்துக்கு மேல வந்துருது, 20 நிமிஷம் வந்துருது கரெக்டா. அப்ப அந்த 20 நிமிஷத்தை தொடுதுன்னா இத அந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல எப்படி அந்த முதியவர்கள், அந்த வயதானவர்கள், அந்த பெரிய ஆளுங்கள் அது எப்படி அதை முடிவு பண்ணாங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நபி சொன்னது என்ன, உதிக்க ஆரம்பித்தது முதல் முழுவதுமாக உதிக்கும் வரை அப்படின்னு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி 2வது நேரத்தை பத்தி அருமையாக சொல்லுவாங்க. சூரியன் உச்சி பொழுது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம பழக்கத்துல. அப்போ உச்சியில சூரியன் வந்ததுல இருந்து லேசா சாயிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சியில் நிற்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். அப்ப உச்சி பொழுது அடைஞ்சதுல இருந்து அது லேசா சாயிற வரைக்கும்னா அந்த உச்சியில இருந்து தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்வதற்கு 20 நிமிஷம் தேவைப்படும். அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. அதே மாதிரி சூரியன் மறைய ஆரம்பித்தது முதல் முழுவதுமாக மறைந்து முடிக்கும் வரை அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லுவாங்க. ஆக இந்த 3 நேரங்கள், இந்த 3 நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதையும் தடுத்திருக்கிறார்கள், எங்களின் மௌத்தானவர்களை அடக்கம் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஹதீஸ். ஒரு வரலாற்று நிகழ்வு ஒண்ணு, ஒரு போரினுடைய நேரம். அந்த போரினுடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸரினுடைய நேரம் என்ன ஆக போகுது, கலாவாக போகக்கூடிய நேரம். அப்ப சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த மறையக்கூடிய அந்த பொழுது, ஏன்னா அஸரினுடைய நேரம் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடிய நேரங்கிறதுனால அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னும் மறைந்து முடிக்கல, அதுக்குள்ள தொழுதுருங்க, இன்றைய தினத்தினுடைய அஸரை தொழுதுருங்கன்னு ஒரு சில சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்க, அறிவுரை வழங்குவாங்க. அந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் இமாம்கள் நமக்கு சட்டம் சொல்லுவாங்க, அன்றைய தினத்தினுடைய அஸரினுடைய தொழுகையாக இருந்தால் அது கலாவாக கூடிய சூழல், அந்த தொழுகையினுடைய நேரம் முடிந்து போறதுக்குள்ள தொழுதோம்னா அதான் அந்த நேரம் முடிஞ்சு போயிருச்சு, அதுக்கப்புறம் தொழுகிறோம்னா அதுக்கு பேர் கலான்னு நம்ம பழக்கத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப அது தொழுகை கலாவாயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அது மறைந்து கொண்டு இருக்கும் பொழுது அஸருக்கு மட்டும்தான் அனுமதிங்கிறத நமக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் சட்டம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தை தவிர, இந்த அஸரனுடைய தொழுகையை தவிர மற்ற நேரம் உச்சியில இருக்கும் பொழுதோ அல்லது உதிக்கும் பொழுதோ நாம் தொழுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடாத ஒரு விஷயம். அது அன்றைய தினத்தினுடைய அஸர் தொழுகையோட ஃபஜர் தொழுகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக வேண்டி நான் அஸர தொழுவதற்கு நபி அனுமதிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் ஃபஜரையும் அது மாதிரி சூரியன் உதிக்கும் போது தொழுவன்கள் யாரும் சட்டை எடுக்க முடியாது. நமக்கு என்ன, எந்த தொழுகைக்கு எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுமதிச்சிருக்கிறாங்களோ அதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத நம்மளுடைய மார்க்கம். அதனால அந்தந்த விஷயங்களை நாம் தெரிந்து அமல் செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக தொழக்கூடாத நேரங்கள் இந்த 3 நேரம்: சூரியன் உதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், சூரியன் உச்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், சூரியன் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அஸர்ல தான் தொழுகலாம், அஸரத்தான் தொழுகலாம் அப்படின்னு அனுமதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடையை என்ன செய்யறது, கடைசி நேரத்துல அஸரனுடைய கடைசி நேரத்துல கடையை சற்ற பாதி இறக்கி விட்டுட்டு வந்து அஸர தொழுதுட்டு அப்படின்னு 10 நிமிஷத்துல மகரிப் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம மகரிப்பையும் தொழுதுட்டு போகலாம். இது மாதிரி உண்டான எண்ணங்களை தவிர்த்துக்கிடணும் கண்ணியவான்களை. குறைந்தபட்சம் அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் இந்த மாதிரி டைம் டேபிள் போர்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, இந்த நேரத்துல தொழுக அப்படித்தானே. அந்த தொழுகையை நடத்துறதுக்குன்னு ஒரு இமாம் சாப் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரம் வந்த உடனே பாங்கு சொல்றதுக்குன்னு ஒரு முஅத்தின் இருக்கிறாங்க. நேரம் வந்த உடனே இகாமத் சொல்றதுக்குன்னு சொல்லி அந்த முஅத்தின் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எதுக்காக வேண்டி, இவ்வளவு பெரிய ஒரு பள்ளி நடத்துறது அப்படிங்கிற நமக்கு பார்க்க சாதாரணமான விஷயமாக தோணலாம். ஆனால் அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, ஒவ்வொரு நேரத்திலையும் அதை எவ்வளவு பாதுகாப்பாக, அதுல வரக்கூடிய பணங்காசுகளை எவ்வளவு பயபக்தியோடு எவ்வளவு பத்திரமாக அதனெல்லாம் கையாளணுங்கிற விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன மதரசாவா இருந்தாலும் சின்ன பள்ளிவாசலா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துதல், அதை அங்கீகாரம் உள்ள ஒரு இடமாக ஆக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரக்கத்து அது. ஆனால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்காக வேண்டி, மஹல்லா மக்களுக்காக வேண்டி எதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம்? எல்லாம் இந்த மஹல்லா, இந்த 9வது தெரு மக்கள் இந்த பக்கம் போகணும்னா எங்க போய் தொழணும்? கோடம்பாக்கத்துல போய் தொழணும். இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா சூளைமேடு பாட்சா தெரு பள்ளியாசல்ல போய் தொழணும். ஏன் நமக்கு இந்த 2க்கும் நடுவில் இப்படி ஒரு பள்ளியை நமக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக வேண்டி? மக்கள் சிரமப்படக்கூடாது. ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கும் அங்கேயும் இங்கேயும் 2 பக்கமும் போகணும்னு சொன்னா மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நமக்கு இங்க ஒரு பள்ளியை நாம ஏற்பாடு செய்து நம்ம மதரசாவோடு சேர்ந்து நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம் கண்ணியவான்களை. ஆனால் அதை கூட குறித்த நேரத்தில் நாம் தொழுகிற அப்படின்னு சொன்னா நாம் எந்த டிசைன்ல நம்மளுடைய தொழுகை நம்மளை தடுக்குமா பாவத்துல இருந்துங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்மளுடைய தொழுகைகள் நம்மளுடைய பாவங்களை விட்டு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அருவருப்பான விஷயங்களையும் தடுக்கும் அப்படின்னு நம்ம தொழுகைக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் தர்றான். ஆனா நம்ம சரியான நேரத்துல தொழுகிறது இல்ல. நம்மளுக்குன்னு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எப்பொழுதுமே காலியாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு சஃப்ல பாதி பேர் தான் நிக்கிறோம். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த மகரிப் நேரத்துல ஒரு 1.5 சஃப் இல்ல 1.25 சஃப் வருது. இந்த 4 சஃப்னு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கே இந்த நிலவரம்னா பெரிய பெரிய பள்ளிகளினுடைய சூழல். இதுல வேற பள்ளிவாசல்கள் நிறைய உருவாகிக்கிட்டே வேற போகுது. ஒரு பக்கம் ஒரு பள்ளிய இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு பக்கத்துல அல்லாஹ் 10 பள்ளிகளை உருவாக்குவான். அது அவனுடைய விருப்பம். ஆனா தொழுகிறதுக்கு ஆள் எங்க இருக்கிறோம் சொல்லுங்க?
ஆனா ஜும்மால மட்டும் பள்ளிகள் எல்லா இடத்துலையும் நிறைந்து காணப்படுகிறதுன்னு சொன்னா, அப்ப நாம ஜும்மாவை போன்று எப்பொழுது மற்ற நேர தொழுகைகளையும் நாம் சரியாக கடைபிடிக்க முயற்சி செய்கிறோமோ அப்பதான் அந்த தொழுகை நம்மள பாவமான விஷயங்கள் இருந்து தடுக்குங்கிறத விளங்கிக்குங்க. அல்லாஹ்தாலா அது போன்று நாம் பாவத்தின் பக்கம் போகும்போது நம்மை பிடித்து நிறுத்தக்கூடிய தொழுகைகளாக நம்மளுடைய தொழுகைகளை ஆக்கி இறைவனுடைய அச்சம் பெற்ற அந்த கண்ணீர் சிந்தக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم.